ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மஞ்சுமா vlogs. எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரியா ரேஷன் கடையில் தாங்க இருக்கோம். காசு தராங்கல்ல 3000 வாங்க வேண்டாமா? வந்தாச்சுங்க. 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ பச்சரிசி, ஒரு கரும்பு, வேஷ்டி, சேலை. அதுக்கப்புறமா நான் லாஸ்ட்டாக போனதுனால எனக்கு சேலை கிடைக்கலங்க. சரி 3000 காசும் வாங்கிக்கிட்டு விட்றா வண்டியே சமூகம் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு ஈவினிங்கே எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய டிமார்ட்க்கு தாங்க போயிருந்தோம். எப்போவுமே நம்ம மந்த்லி க்ரோசரி இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். சரி இந்த வாட்டி பொங்கல் ஆஃபர், நான் தீபாவளிக்கு லாஸ்ட்டாக போட்டிருப்பேன். இப்போ பொங்கல் ஆஃபருக்கு என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ அதுக்காக தான் போனோம். தூக்குடா வண்டியை அப்படின்னு வண்டியை தூக்கி உட்கார வேடா நம்ம குட்டிங்களை அப்படின்ட்டு குட்டிங்களையும் தூக்கி உட்கார வச்சாச்சு. இங்கே எல்லாமே ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் எப்போவுமே மந்த்லி க்ரோசரி இங்கே தான் எல்லாமே வாங்கிடுவேன். நம்ம மாப்லேருந்து நம்ம வீட்டுக்கு க்ளீன் பண்ணுறது எல்லாமே, கிளாத்ஸ்லேருந்து பிளேட்ஸு, க்ரோசரி, மளிகை சாமான் எல்லாமே இங்கே தான் வாங்குறது நம்ம. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வாங்கியாச்சு. ஸோ கொஞ்சம் அப்படியே குழந்தைங்களுக்குலாம் பாருங்கள், இந்த ட்ரெஸ் எல்லாமே கம்மி. பெட்ஷீட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 149லேருந்து இருக்குது சிங்கிள் பெட்ஷீட்டு. ஸோ அதே மாதிரி கிளாத்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இப்போ நியூவாக போட்டிருக்காங்க. இந்த பிளேட்ஸ் எல்லாம் பாருங்கள், 79 ருபீஸ் நல்லா இருந்தது. 49 ருபீஸ், 59 ருபீஸில் இந்த கிட்ஸுக்கெலாம் நல்லா இருந்தது. சரி அவங்கள சாப்பிடலைங்கிறோமே, இந்த மாதிரி ஏதாவது டிசைனாக கொடுத்தாவாது சாப்பிட்றாங்களா அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சரி இந்த பிளேட்ஸ் அவங்க அப்பா எடுத்தார். நல்லா இருந்தது. 99 ருபீஸ்க்கு இந்த பனானா லீஃப் ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருக்குது. சரி இருந்தாலும் எடுத்துப்போமே 29 ருபீஸ். இந்த கப்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். பிளேட்டு, இந்த கப்பு ரொம்ப சூப்பராக யூனிக்காக ரொம்ப அழகாக இருந்தது. 169, 149, 99 ருபீஸ்லேருந்து நமக்கு 19 ருபீஸ்லேருந்தே நல்லா சூப்பராக இருந்தது. இந்த கப்பெல்லாம் பாருங்கள் 29 ருபீஸ் தான். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க கப்ஸ் எல்லாமே. சரி தூக்குடா அதெல்லாம் ஒன்று அப்படின்ட்டு தூக்குனேன். உடனே இதெல்லாம் வீட்டில் வச்சுருக்கே திரும்பவுமான்னாரு. சரிப்பா வாங்குப்பா அப்படின்னு வாங்கிட்டு வந்தாச்சு. மனசு வர மாட்டேங்குதேப்பா இவங்களுக்கெல்லாம். நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. அவங்களுக்கு எதை பார்த்து கேட்டாலும் நம்ம வாங்கி கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவில் இருப்பாங்க. நம்ம விட்டுருவோமா? கப்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. காஃபி கப் எல்லாமே இந்த ஒயிட் பிளேட் பாருங்கள், நம்ம ஹோட்டல்லலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது பாருங்கள். 59 ருபீஸ்லேயே இந்த ஒயிட் பிளேட்டு எல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது. நம்ம புள்ளைக்குட்டியெல்லாம் வச்சுருக்கிறதுல பார்த்தா இதெல்லாம் தூக்கி போட்டால் நம்மளே வாஷ் பண்ணி சிங்கில் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அந்தளவுக்கு தான் எல்லாமே இருந்தது. பட் ஓகே தான். இங்கே பாருங்கள், சிங்கிள் பெட்ஷீட்டு, பிளாங்கெட்ஸு ரொம்ப சூப்பராக இருந்தது. 99 ருபீஸ் தான். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. கிளாத்ஸ் எல்லாமே, வாட்டர் பாட்டில், இந்த வாட்டர் பாட்டில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 19 ருபீஸ், 21 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருந்தது. இந்த ஸ்க்ரப் எல்லாமே பார்த்திங்கன்னா 39 ருபீஸ். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பொங்கலுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ வாங்கலாம். க்ரோசரி எல்லாமே நம்ம பூஜை ஆயில் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம நார்மல் ஷாப்பில் போனோம் அப்படின்னா அந்த பூஜை தீபம் எண்ணெய்லாம் 99 ருபீஸு, ஆல்மோஸ்ட் 100 ருபீஸ் வந்துடுது ½ லிட்டர் அந்த மாதிரி. ஆனால் இங்கே 86, 85 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இந்த பாக்ஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. பாப்பா எட்டி பார்த்து இந்த மசாலா பாக்ஸ் பாருங்கள், 99 ருபீஸ். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கலர்ஸ்க்கு நல்லா சூப்பராக இருந்தது. இது எல்லாமே எக் பாக்ஸு, கிச்சன் ட்ரே. இது பாருங்கள், இது நான் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே அப்சர்வ் பண்ண அந்த தண்ணி இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணியை அடியில் ஃபில்டர் ஆகிருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கேன். எதுக்காகனா மாவு அரைச்சி வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் கரெக்டாக இருக்குது இந்த இது. ஸோ அடுத்தது நம்ம ஐட்டமுக்கு போவோமா, வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஓடி வந்தாச்சு கிளிப்ஸ் கிட்ட. நமக்கு முடியலனாலும் பார்க்க ஆசையாக தான் இருக்குது. சரி தூக்கு எல்லாத்துலேயும் அப்படின்ட்டு இந்த கிளிப்ஸ் எல்லாம் தூக்கிட்டேன். நல்லா இருந்தது. பாப்பாவுக்கு, எனக்கு அந்த மாதிரி முடிக்கேற்ற மாதிரி நல்லா சூப்பராக வாங்கிட்டோம். ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. செங்கல்பட்டில் இருக்க டிமார்ட்ஸ் போகலாம். அதாவது மளிகை சாமான்றதை விட இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இதெல்லாமே நல்லா வர்த்தாக இருக்குது. 79 ருபீஸ்க்கு பேபிஸ்க்கு ட்ரெஸ் நல்லா இருந்ததுங்க. பாப்பாங்களுக்கு சும்மா வீட்டு யூஸ்க்கு போடுற மாதிரியும் நல்லா
இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. பேபிஸ்க்கு ஃப்ராக்ஸ் அந்த மாதிரி நல்லா இருந்தது. கேர்ள்ஸ் டிஷர்ட்ஸ் எல்லாமே 99 ருபீஸ், ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் இந்த பாப்பாங்களுக்கு இந்த ட்ராக் பேண்ட்டுங்களோட நைட் செட் மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. தனித்தனியாகவும் இருக்குது, நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. அதையும் பார்த்துட்டு அங்கேயே எடுத்தாச்சு. கடைசியில் ஒரு காமெடியை பாருங்கள், 2 பேரும் என்னங்க இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் பாப்பாவுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அவளுக்கு ஆல்ரெடி கண்ணாடி வச்சுருந்தாங்க அவங்க அப்பா. இருந்தாலும் பொண்ணுங்களுக்குன்னும் போது மட்டும் ஆசை விட மாட்டேங்குது. நமக்கு செய்யணுன்னா மட்டும்தாங்க எங்கேருந்து தான் இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ 1008 கணக்கு கேட்பாங்களோ தெரியல. போன வாட்டி வாங்கினி நம்மளும் தான் இதே தான் அவங்களும் வாங்கியிருப்பாங்க. ஆனால் அது கணக்கில் வராது. நம்ம எதையாவது இருக்கிறதே போய் வாங்கினா இப்போ தானே வாங்கினேன், அங்கே பார்த்தனே இங்கே பார்த்தனேன்னு 1008 கதை சொல்லுவாங்கங்க. உங்கள் வீட்டிலலாம் இப்படி தான் நடக்குதோ? அது இருந்தால் கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ பிளேட் எல்லாம் பார்த்தேன், 74 ருபீஸில் நல்லா சூப்பராக இருக்குது. வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஆனால் இது பாருங்கள், இது ஒன்று வாங்கினேன், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம், காயெல்லாம், கீரைலாம் கழுவி வைக்கலாம். ஜல்லாடை வந்து இந்த மாதிரி சில்வரில் பார்த்துட்டு, நம்ம வந்து பிளாஸ்டிக்கில் தான் வச்சுருக்கோம். ஸோ சில்வரில் நல்லா இருந்தது ஜல்லாடையும். இந்த பிளேட் வந்து பாப்பா ஆல்ரெடி சாப்பிடுவா, பார்த்துருப்போம் நம்ம வீடியோவில். இருந்தாலும் இப்போ அந்த மாதிரி வாங்கியிருக்கோம். இதுவும் நான் வந்து வச்சுருக்கேன். இதுவும் டிமார்ட்டில் தான் நான் வாங்கியிருந்தேன். உண்மையிலேயே சொல்கிறேன், டிமார்ட்டில் வாங்கின பொருள்லையே இப்போ நான் காட்டின இந்த காய் சீவல் ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்கள் நியர்பையில் டிமார்ட்டில் இருக்கீங்கன்னா இதை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஷார்ப்பாக சூப்பராக இருக்குது. நம்ம வந்து கேரட்லேருந்து பீட்ரூட்டு, மாங்காய் சாதம், தேங்காய் சாதம்லாம் அவ்வளோ சூப்பராக வருது. நல்லா நீட்டாக குட்டி குட்டியாக வேணால் நல்லா வருது. இந்த தவாலாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த காப்பர் கிளாஸ் மாதிரி பார்த்துங்க, நல்லா இருந்தது. 90 ருபீஸில் சூப்பராக இருந்தது. சரி தூக்கு அது ஒன்று பூஜை ரூமில் வந்து வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். இந்த கப்பு நல்லா இருந்தது. அப்படியே வந்து வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். இது வந்து பாப்பா தூக்கிட்டு வந்தா, அம்மா இது வாங்கிக்கங்கம்மா அப்படின்னு. சரி என்னதுடா இதுன்னு பார்த்தா உருளைக்கிழங்கு நசுக்கிறது. சரி வாங்கு, உன்னே நசுக்கவே தேவைப்படும் அப்படின்ட்டு வாங்கியாச்சு. நல்லா பாருங்கள், தவாலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓகேங்க. நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கணும் அப்படின்னா டிமார்ட் போகலாம். நல்லா இருந்தது. பாக்ஸு இந்த மாதிரி எல்லாமே கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. அதான் கொஞ்சம் வந்து இந்த வர்த்தாக தான் இருக்குது. மற்ற இடத்தோட கம்பேர் பண்ணும்போது டிமார்ட்டில் நல்லா இருக்குது. டிமார்ட்டில் என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். கண்டிப்பாக இது பாருங்கள், லஞ்ச் பாக்ஸ் தான் இது. இது உள்ளே ஓப்பன் பண்ணால் ஸ்டீல்லலாம் இல்லை, கண்ணாடியில் அந்த மாதிரிலாம் இல்லை, உள்ளேயுமே பிளாஸ்டிக் தான் இருக்குது. உள்ளே நான் ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க, சாம்பிள் பார்த்தேன். ஸோ அது கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே தான். சூடுலாம் தாங்குமாங்கிறது டவுட் தான். இப்போ பொங்கலுக்கு ஒரு மிக்ஸி வாங்கலான்னு நான் பிளான் பண்ணியிருந்தேங்க. மிக்ஸியில் எந்த பிராண்டு நல்லாயிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம பட்ஜெட்டு லோ தாங்க. அதே இந்த 3000 ரூபா வச்சுக்கிட்டு உருட்டிகிட்டு இருக்கோம். டிமார்ட் போகலாமா இல்லை 3000 ரூபா வச்சுக்கிட்டு மிக்ஸி வாங்கலாமா அப்படின்ட்டு. சரி டிமார்ட்டை நான் பார்த்துக்கிறேன், மிக்ஸி நீ வாங்கிக்க அப்படின்ட்டாரு மனுஷன். சரிடா அப்படின்ட்டு 3000 ரூபா வச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம மிக்ஸி வாங்கலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக மிக்ஸி வாங்குகிற அன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு விலாக் கொடுத்துடலாம். வந்தாச்சு, பில்லும் போட்டாச்சு. இந்த கோதுமை வாங்கியிருந்தேன், 5 கிலோ வந்து 220 ரூபா அப்படின்ட்டு. அன்னபூர்ணா நல்லா இருந்தது. இது தாங்க நான் சொன்ன டிசப்பாயின்மெண்ட். என்ன அப்படின்னா, ஒரு பிளேட்டை வந்து 59 நினச்சிக்கிட்டு 129 எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை ரிட்டன் கொடுக்கலான்ட்டு உடனே ரிட்டன் பண்ணேன். பட் ரிட்டன் பண்ணால் என்ன அப்படின்னா 3 ருபீஸ் வந்து மைனஸ் பண்ணுவாங்களாம். நீங்கள் 7 டேஸ் டைம், உங்களுக்கு அந்த டைம் பில் ஒன்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னாலே உங்களுக்கு 3 ருபீஸ் வந்து டிடக்ட் பண்ணுவாங்களாம். ஸோ பேலன்ஸ் அமௌண்ட்டை கேஷாக கொடுப்பாங்க. நீங்கள் மறுபடியும் போய் அதை அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட விருப்பம். ஸோ நம்மளோட டிமார்ட் வேலை முடிஞ்சிருச்சு. நீங்களாம் யாரெல்லாம் டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். டிமார்ட்டில் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் எனக்கு இது மட்டும்தான், இந்த லாஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணுற ப்ராசஸில். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்தா ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்தது இந்த விலாக் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். உண்மையிலே வந்து பொருட்கள் எல்லாமே, திங்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ நம்ம காரில் வந்து அவங்க பேக் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்காங்க. டியூப் லைட்ஸ் 2 வாங்கியிருந்தேன் கண்டிப்பாக. அதுவுமே வந்து வீட்டுக்கு தேவையாக இருந்தது. ஸோ அவ்வளோதாங்க, டிமார்ட்லேருந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பிட்டு போகிற வழியில் என்ன அப்படின்னு சாப்பிட்றதுக்கு பார்க்கணும். இல்லை வீட்டில் ஆல்ரெடி சாம்பார்லாம் இருக்குது அப்படின்னு நைட்டு முடிச்சிடலாமா அப்படின்றத யோசிக்கணும். அடுத்தது பொங்கல் வேலைலாம் இருக்குது. இப்போவே பாதி டயர்டுங்க, இந்த டப்பாங்களை கழுவியே முடியலைங்க. சரிங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. தேங்க்யூ ஸோ மச், பாய்.